சென்னை அருகே வீட்டின் கதவை அலேக்காக பெயர்த்தெடுத்து 50 சவரன் தங்க நகைகளை கொள்ளையர்கள் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று திண்டுக்கல்லில் மளிகை கடையின் கல்லாவில் கொள்ளையர்கள் கை வைத்துள்ளனர். போலீஸ் பிடியில் கொள்ளையர்கள் சிக்கினார்களா? திருவள்ளூர் மாவட்டம் நெமிலிச்சேரி பகுதியில் சண்முகம் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் புதன்கிழமையன்று வீட்டை பூட்டிவிட்டு அருகில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு சென்றுள்ளார். மாலையில் வீட்டில் விளக்கு போட வேண்டும் என்று திரும்பி வந்துள்ளார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். என்ன நடந்தது என்ற அச்சத்தில் வீட்டிற்குள் சென்று பார்த்த சண்முகத்திற்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அங்கு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 50 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் ரொக்க பணம் திருடு போனதைக் கண்டு அதிர்ந்துள்ளார். இதையடுத்து சண்முகம் அளித்த புகாரின் பேரில் பட்டாபிராம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். அத்துடன் கைரேகை நிபுணர்களுடன் மோப்ப நாயும் அழைத்து வந்து தடயங்களை சேகரித்தனர். ஆனால் மோப்ப நாய் மூலம் போலீசார் தங்களை தேடி வந்துவிடக் கூடாது என்பதற்காக கொள்ளையர்கள் பீரோவில் மிளகாய் பொடியை தூவிச் சென்றுள்ளனர். வீட்டின் பின்பக்க கதவை அலேக்காக பெயர்த்துவிட்டு உள்ளே நுழைந்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளது விசாரணையில் தெரிய வந்தது. கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கி உள்ளனர். பின்பக்கம் கதவு திறந்திருந்தது. கதவு உடச்சிட்டு கேட்டை உடச்சிட்டு உள்ளே பார்த்தா மிளகாத்தெல்லாம் இறஞ்சிருந்தது. பீரோ பார்த்தீங்கன்னா பீரோவில் வந்த நகைகள்லாம் மொத்தம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணேன், 100 ஃபோன் பண்ணி சொல்லி. அப்புறமா பட்டாபிராம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் வந்து பார்த்தாங்க. கைரேகை பேர்லாம் வந்தாங்க. எல்லாம் பார்த்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி தர சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்கிறோம். எப்பொழுதும் வீட்டில் ஆள் இருக்கும் நிலையில் புதன்கிழமை மட்டும் சண்முகம் வெளியே சென்றுள்ளார். இதை நன்கு அறிந்த கொள்ளையர்கள் நோட்டமிட்டு தங்க நகைகளை கொத்தாக அள்ளிச் சென்றுள்ளனர். ஆள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் கொள்ளை சம்பவம் நெமிலிச்சேரி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் மளிகை கடையின் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். மதுரை சாலையில் வனச்சரக அலுவலகம் எதிரே மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த சந்தானம் என்பவருக்கு சொந்தமான கடை ஒன்று உள்ளது. வழக்கம்போல் வியாழக்கிழமை காலையில் மளிகை கடையை திறக்கச் சென்றபோது பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு சந்தானம் அதிர்ச்சியடைந்துள்ளார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது கல்லாவில் இருந்த 1,75,000 ரூபாய் திருடு போனது தெரிய வந்தது. புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் 2 நபர்கள் கடையின் உள்ளே புகுந்து பணத்தை திருடிச் சென்றது உறுதியானது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். நத்தம் பகுதியில் இரவு நேரத்தில் கொள்ளையர்கள் நடமாட்டம் உள்ளதால் போலீசார் அவர்களை விரைந்து பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.